மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம். பிப்ரவரி 2026. இன்று நாள் 35, தேதி 5/2/2026, வியாழக்கிழமை. நேரம் மாலை 9 மணி. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சுகளை அசண்டட் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை அனைத்து மாஸ்டர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக விஸ்டம் ஷேரிங், ஆன்மீக ஞானம் பகிர்தல். இன்றைய தலைப்பு பதஞ்சலி யோக சூத்ரா பார்ட் 1 பகுதி 1 என்ற தலைப்பில் இன்று நம்மிடம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி லதா சந்திரசேகர் அவர்கள். சென்னையிலிருந்து நமக்கு ஆன்மீக ஞானம் இன்றைக்கு அருள உள்ளார்கள். அவர்களை பற்றிய ஒரு மிக சிறிய குறிப்பு கூற விழுகிறேன் நண்பர்களே. சீனியர் மாஸ்டர் திருமதி லதா சந்திரசேகர் மேடம் அவர்கள் சென்னையில் கோடம்பாக்கத்திலிருந்து வசிக்கிறார்கள். அவர்கள் 8 வருடங்களுக்கு மேலாக தியானம் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சுவாசம் குரூப் என்ற நிறுவனத்தை நடத்தி தியானம், ஆன்மீக வகுப்புகள், பயிற்சிகள் மிக சிறந்த முறையில் கொடுத்து வருகிறார்கள். மேலும் அவர்கள் பிஎம்சி தமிழ் டிவி சேனலில் தியானம், ஆன்மீகம் வகுப்புகள், பயிற்சி கொடுத்து வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் தியானம், ஆன்மீக பயிற்சி வகுப்புகள் நடத்துவது மற்றும் இந்த தியானம் பரப்புவதை, தியானம் பற்றிய நிகழ்ச்சிகளை பரப்புவதை அவர்கள் மேற்கொண்டு மிக சிறந்த முறையில் செய்து வருகிறார்கள். தியான யக்னங்களில் பங்கு கொண்டு மிக சிறந்த தியான சேவைகள் செய்து வருகிறார்கள். இப்பொழுது நான் அவர்களை பணிவுடன் இந்த பதஞ்சலி யோக சூத்ரா பார்ட் 1 என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் மேடம். குட் ஈவினிங் மேடம். ஓவர் டு யூ மேடம். வணக்கம் சார். மிகவும் நன்றி. அறிமுகப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இந்த மகவதார் பாபாஜி குழுவினருக்கும், இதற்கு பின்னால் எத்தனையோ பேர் தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருவீங்க. உங்க அத்தனை பேருக்கும் இந்த குழுவில் எனக்கு பேச அழுத்தமைக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லி, பதஞ்சலின்றவர் மிகப்பெரிய முனிவர். அவர் தியானத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அது அவருடைய யோக சூத்திரங்கள். அது புத்தரின் அஷ்டாங்க மார்க்கம் போல் இதுவும் 8 சூத்திரங்கள் இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு 4 பார்ப்போம். பிறகு நம்ம அடுத்த நிகழ்ச்சியில நம்ம அடுத்த 4 பார்ப்போம். தியான சாஸ்திரம் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா நட்புணர்வை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தியான சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சகல சிருஷ்டிகளுடன், சகல பிராணிகளுடன் நம்முடைய நட்பை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். பரமசிவனுக்கு பாம்புடன் நட்பு, பார்வதிக்கு புலியுடன் நட்பு, விநாயகருக்கு எலியுடன் நட்பு, முருகருக்கு மயிலுடன் நட்பு. யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் எதை உணர்த்துவதற்காக? நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இவங்களெல்லாம் வச்சு பூஜை பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லை. விலங்கினங்களுடன் நட்புறவுடன் இருக்க வேண்டும். பி எ ஃப்ரெண்ட் டு எவ்ரிபடி அப்படிங்கிறார் பத்ரிஜி. அப்போ அது ஞான சாஸ்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நட்புணர்வை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மாஸ்டரி அப்படின்றார். மாஸ்டரினா என்னன்னு கேட்டா ஆளுமை திறன். ஆளுமை திறன் எப்படி வரும்னா, தியான சாஸ்திரம் இருந்தால்தான் ஆளுமை திறன் என்பதும் கண்டிப்பாக வரும். அந்த தியான சாஸ்திரம் வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த ஆளுமை திறன் தியான சாஸ்திரம் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு இந்த ஆளுமை திறன் என்பதும் வெளிப்படும். யாரிடம் இந்த ஆளுமை திறன் இல்லையோ அவர்களுக்கு தியான சாஸ்திரம் தெரியவில்லை அப்படின்றதுதான் அர்த்தம். அப்போ அவங்க கிட்ட இந்த சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின் என்பதும் கண்டிப்பாக இருக்காது. நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த தியானம் இருக்கும் பொழுதுதான், அந்த தியானம் தெரிந்த பிறகுதான் நமக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளின். ஏன்னு கேட்டா இதுக்கு முன்னாடி நம்ம தவறோ சரியோ, நினைச்ச நேரத்துல சாப்பிட்டோம், நினைச்ச நேரத்துல தூங்கணும், நினைச்சதை பேசணும், ஏதோ தப்புன்னே நமக்கு தெரியாது. ஆனா அந்த சுய கட்டுப்பாடு
அப்படின்றது எப்படி வந்து யாருமே சொல்ல வேண்டாம். இப்ப நமக்கே தெரியும். நம்ம எல்லாமே பிரமிட் மாஸ்டர்ஸ். நமக்கு தெரியும். நம்ம வந்து எப்படி இருக்கணும், என்ன பேசணும், என்ன கத்துக்கணும், எத பார்க்கணும், டயத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி புரிதல் இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்ப வந்து நமக்கு சுய கட்டுப்பாடு யாரிடம் இருக்கு அப்படின்னு சொன்னா, தியான பயிற்சி இருப்பவர்களிடம் மட்டும்தான் அந்த சுய கட்டுப்பாடு இருக்கும். தியான பயிற்சி இல்லாதவர்களிடம் அந்த சுய கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக இருக்காது. அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தியான பயிற்சி இல்லை அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இந்த தியான பயிற்சியினால். அதுதான் நம்ம பத்ரிஜி சொன்னதும் அதுதான். தியானத்தினால் ஞானம் அப்படின்னாரு. அந்த ஞானம் இருக்கும் பொழுதுதான் நம்மள நாமே செல்ஃப் செக் பண்ணிக்க முடியும். என்னன்னு கேட்டா நம்ம ஞானத்துடன் இருக்கிறோமா, கற்றுக்கொண்ட ஞானத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன ஆகும்னா கரெக்டா நம்ம தியான பயிற்சி செய்கிறோம், தியான சாதனை செய்கிறோம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். தியான சாஸ்திரம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டா பத்ரிஜி சொல்றார் ரொம்ப அழகா. தியான சாஸ்திரம்னா தியரி, தியான பயிற்சி அப்படின்னா பிராக்டிக்கல். இதுதான் வந்து இது ரெண்டிற்கும் உள்ள வித்தியாசம். எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா, நமக்கு வந்து இப்ப சொல்றோம் பிரமிட் வேலி போகணும் அப்படின்னும். பிரமிட் வேலி போகணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சா? எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, எந்த மாநிலத்துல இருக்கு, சரி அங்க பெங்களூர் அங்க இருக்குன்னா அங்க போயாச்சுன்னா அங்க எங்க இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சாதான் நம்ம அந்த பிரமிட் வேலிக்கு உடனே நம்ம கூகுள்ல சர்ச் பண்றோம்ல, பிரமிட் வேலி பெங்களூர் அப்படின்னு சொன்னா உடனே தெரியுமா? என்ன மார்க்கத்தின் வழியாக போனால் நமக்கு விரைவாக போக முடியும், எவ்வளவு விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதே போல்தான் நட்புணர்வு என்பதும் அப்படிதான் இருக்கணும். சரி நமக்கு அது தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருப்போம். அட்ரஸ் தெரியலன்னு செக்கு மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், தெரியாது. இந்த மாதிரி ஒரு புரிதல் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா தியான பயிற்சின்றது கண்டிப்பாக தேவை. அதற்கான மார்க்கங்கள் தான் என்னன்னு கேட்டா பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வந்து வழிமுறை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா பதஞ்சலியின் வாக்கு மூலமாக நாம் தெரிந்து கொள்ள. ஏன்னா தியான பயிற்சி செய்கிறோம். ஆனா வந்து நமக்கு வந்து வெறும் தியான பயிற்சி மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னா அந்த எப்படி போதும் இல்லையா? அதுதான் நமக்கு வந்து என்னன்னு கேட்டா அதற்கான தியான பயிற்சி இருந்து அந்த வழிமுறையை தெரிந்து கொண்டோமானால்தான் நமக்கு வந்து ஒரு ஆன்மா வந்து நல்ல பிறப்பெடுத்து வந்திருக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்காக. ஆன்ம வளர்ச்சி அப்படின்றது எப்படி ஏற்படும் அப்படின்னா இந்த பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் 8. இந்த பதஞ்சலி முனிவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கலாம். அந்த 8 என்ன அஷ்டாங்க மார்க்கம்னா யமம், நியமம், ஆசனம், பிரத்யாகாரம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி. இந்த 8 தான். மறுபடியும் சொல்றேன். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம். அடுத்தது சமாதி கடைசியில். இதுல வந்து யமம்னா என்ன அப்படின்னு கேட்டா பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அப்படின்றாங்க. யமம்ன்றது இது எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள். நியமம்னா என்னன்னு கேட்டா அந்த பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆஃப் டே டு டே லைஃப் எஃபர்ட், டே டு டே லைஃப்ல இருக்க முயற்சி அப்படின்றது. இப்ப வந்து இன்னொன்னு வந்து பத்ரிஜி அது எப்படி நமக்கு அழகா நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார் என்றால் யம நியம நிலையில் இருக்கும் பொழுது தியானம் தேவையில்லை. அப்போ வந்து அத சமாதிக்கு பிறகு கிடைக்கும் நிலைதான் நமக்கு யம நியமம் என்பது. அப்ப வந்து என்ன பண்ணுவோம், அது முன்னாடியே உங்ககிட்ட இருந்தா அந்த யமம் நியமத்துல இருந்தா தியானம் தேவையில்லை, தியான பயிற்சி செய்ய முடியாது. இப்போ தேவையில்லை, அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம், இல்லைன்னா வந்து சாப்பாடு, தூக்கம், கோபம், பொறாமை இதுலயே இருப்போம். அதனால் தியான சாஸ்திரம் என்பது ஆசனத்திலிருந்து ஆரம்பமாகிறது. பத்ரிஜி வந்து அதை மாத்திருக்காரு. யம நியமத்தை கடைசியில கொண்டு வந்திருக்காரு. நம்ம அடுத்து என்னன்னு கேட்டா யம நியமம் வந்தாச்சு, அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம தியானம் செய்ய மாட்டோம், எந்த ஒரு விஷயம் இது பண்ண மாட்டோம். அப்ப வந்து இந்த யம நியமத்தை கடைசியில் கொண்டு வருகிறார். அப்ப நம்ம இங்கேருந்து முதல்ல இருந்து என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டா ஆசனம். இதுதான் வந்து முதல் இது பத்ரிஜி கொண்டு வந்திருக்கிறது. பதஞ்சலி யோக சூத்திரத்துல நமக்கு பிரிச்சு புரியுற மாதிரின்றதுக்காக நமக்கு கொடுத்திருக்காரு. ஆசனம் அப்படின்னு சொன்னா நம்ம என்னன்னு கேட்டா சுகஸ்திர ஆசனம். நம்ம தியானத்துக்கு உட்காரணும், உட்காரும் பொழுது நம்ம பாட்டுக்கு எப்படி வேணா உட்காரலாம் அப்படின்னு இல்லாம நல்ல சுகமா நல்ல ஸ்திர ஆசனம்னா உடலுக்கு எந்த வலிகளும் இல்லாமல் நல்ல வந்து அமைதியா ஒரு இடத்துல நல்ல சாஞ்சு எப்படி வேணா உட்காந்துக்கலாம். நம்மளுடைய தியானத்துல நம்ம இப்படிதான் உட்காரணும், மேலதான் உட்காரணும், கீழே தான் அப்படி கிடையாது.
உங்களுக்கு எப்படி வசதியோ, ஆனா உட்கார வேண்டும். ஏன்னு கேட்டால் படுத்துக்கொண்டு இருக்கு. சில பேர் கேட்பாங்க, ஏன் படுத்துக்கிட்டு பண்ணக்கூடாதான்னு? படுத்துக்கிட்டு பண்ணும்பொழுது தூங்கும் போது படுத்துக்கிறோம். அப்ப பிரபஞ்ச சக்தி கம்மியா தான் இருக்கும். ஆனா நீங்க உட்கார்ந்துக்கும் பொழுது தான் நமக்கு என்ன ஆகும்? அந்த எனர்ஜி வந்து அந்த பிரம்மதந்திரம் வாயிலாக நம்ம சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகி இது எல்லாமே இருக்கும். அதனால் சுக ஸ்திர ஆசனம் வசதியாக ஆசன ஜெயம் அப்படிங்கிறாரு பத்ரிஜி. ஆசன ஜெயம்னா என்னன்னு எல்லாத்துலயுமே ஜெயம் ஒரு வெற்றி இருக்கணும். நீங்க வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு எனக்கு கால் வலிக்குது, நான் கீழே உட்காந்துக்கிட்டோமா, இல்ல மேல காலை நீட்டி உட்காந்துக்கிட்டோமா, நடுவுல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதுதான் ஆசன ஜெயம். ஆசன ஜெயம்னா நீ 3 மணி நேரம் உட்கார போறியா, 2 மணி நேரம் உட்கார போறியா, நீ அந்த 2 மணி நேரத்திற்கு உன்னால் உட்கார முடியற அளவுக்கு நீ வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான இடத்துல உட்காந்துக்கோ. நல்ல கன்வீனியன்ட்டுக்கா உட்காந்துக்கோ. இப்படி உட்காரணும், நடுவில் உட்காரணும் அதெல்லாம் சொல்லல. நல்ல சாஞ்சு நல்லா உட்கார்ந்து ஆசன ஜெயம். ஏன்னா உட்கார்றது முதல்ல. ஏன்னா நம்மளுடைய மனசு வந்து தியான ஸ்திதியில போகும்போது இங்க வலி இருக்கு, அங்க வலி இருக்கு, இந்த இடத்துல என்னால கை வச்சுக்க முடியல, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். கால் மடக்கி உட்கார முடியாது. இது எதுவுமே தேவையில்லை. பதஞ்சலி சொல்றது ஆசனம். ஃபர்ஸ்ட் தியானத்து என்ன இருக்கணும்? நீ தியானம் பண்றப்ப முதல்ல என்ன இருக்கணும்? உட்காரணும். அந்த உட்கார்ற போஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆசன ஜெயம். அதுதான் அஸ்திர ஆசனம் அப்படின்றார். அடுத்தது வந்து என்னன்னா பிராணாயாமம். பிராணாயாமம்னா என்னன்னா மந்திரங்கள், காயத்ரி ஜபம், ஓம் நமோ நாராயணா இது எதுவுமே தேவையில்லை. சரீரத்தை கவனிச்ச பிறகு என்ன உட்கார்ந்தாச்சு. நம்மளுடைய சரீரத்தை நம்ம வந்து பர்ஃபெக்டா ஒரு நல்ல ஒரு போஸ்டர்ல நல்லது. ஏன்னா பிரபஞ்ச சக்தி ஈர்க்க போறோம். நம்ம பிரபஞ்ச சக்தி வேணும்னு சொன்னா நம்ம கவனம் சிதறலாம இருக்கணும். அந்த கவனம் உடல் வந்து ஏதோ ஒரு வலிகளோ உபாதைகளோ இருந்தா நம்மளால சரியா உட்கார முடியாது. அப்ப எல்லா வயதினரும், ஏன்னா நம்ம தியானம் ஒரு சின்னவங்க உட்கார போறதுல எத்தனையோ வயசானவங்க உட்காருவாங்க. இப்ப அவங்களுக்கு ஏற்றாற் போல் அந்த ஃபர்ஸ்ட் உடல் வந்து நல்ல ஒரு முறையில உட்காரணும். அப்ப வந்து அந்த சரீரத்தை கவனிச்ச பிறகு என்ன சுவாசத்தில் மேல் கவனம். இதுதான் பிராணாயாமம். என்னன்னு கேட்டா மந்திரங்கள் ஜபங்கள் எதுவுமே தேவையில்லை. மகான்களையோ குருமார்களையோ கடவுளையோ நண்பர்களையோ உறவினர்களோ யாரையுமே நம் தியானத்தின் பொழுது நினைக்க தேவையில்லை. நம்மளுடைய மூச்சின் மேல் கவனம். உள்ள போற மூச்சு, வெளியில வர மூச்சு, அதை மட்டும் தொடர்ந்து கவனிக்க வேண்டும். எனக்கு என்னன்னு கேட்டா சுவாசத்தை கட்டுப்படுத்துவதோ நிறுத்துவதோ பிராணம் அதுக்கு வந்து மூச்சு பயிற்சியோ இது எதுவுமே தேவையில்லை. பதஞ்சலி என்ன சொல்றாரு அப்படின்னா சுகமான ஆசனம் சுகமய பிராணாயாமம். சுகமய பிராணாயாமம்னா நீ அமைதியா கண்ணை மூடி நம்மளுடைய சுவாசத்துடனே கவனித்து கொண்டிருப்பது. நம்ம உள்ள போற மூச்சு, வெளியில வர மூச்சு, மிருதுவான கவனிச்சு பாருங்களேன். நீங்க எண்ணங்கள் வரும் நமக்கு தியானம் பண்ணும்பொழுது. அப்ப நீங்க திருப்பி நீங்க கவனிச்சு பாருங்க. நம்மளுடைய உள்ள போற மூச்சு, வெளியில வர மூச்சு, இதை மட்டும் நாம் தொடர்ந்து கவனிக்கும் பொழுது விஸ்வசக்தி ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். இந்த தியானத்திற்கு பெயர்தான் புத்தர் ஆனாபானாசதி என்றார். 2500 வருடங்களுக்கு முன்னால 500 குருமார்களை போய் தேடி நமக்கு நிறைய இது நம்ம கேட்டிருப்போம். புத்தர் கண்டுபிடித்தது இந்த ஆனாபானாசதி தியானம். இந்த இதுக்குள்ள வந்து என்னன்னு கேட்டா அதுதான் நம்ம பிஎஸ்எஸ்எம்ல என்ன சொல்றோம் அப்படின்னா சுவாசத்தின் மேல் கவனம் அப்படிங்கிறோம். நம்ம எப்பயுமே இந்த சுவாசத்தை கவனிச்சிருக்கோமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். நமக்கு வந்து அதுதான் வந்து அவர் சொல்றது என்னன்னா நீ சுவாசத்துடன் இணைஞ்சிரு. நம்ம அலாரம் வைக்கிறோம் எந்திரிச்சிருவோம் அப்படின்னு, காத்தால எழுந்துக்கும் போது அந்த சுவாசத்திற்கு நன்றி சொல்றோமா யோசிச்சு பாருங்க. எப்பயுமே எந்த ஒரு நேரத்துல கூட நீங்க தியானம் பண்ணும் பொழுது மட்டும் அல்லாமல் எல்லா நேரத்திலையும் நீங்க வந்து அந்த சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகணும், வேறு எண்ணங்கள் வராது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு எண்ணங்கள் வந்து வரவே வராது. திருப்பி திருப்பி எண்ணங்க. ஏன்னா நம்ம உட்கார்ந்துருப்போம், எதையோ யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த யோசனைகள் அந்த எண்ணங்களால என்ன பண்றோம்னா நம்ம வந்து ஆற்றலை இழக்கிறோம். இது வந்து நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எனர்ஜி அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சுவாசத்தின் மேல் கவனம். இதுதான் பிராணாயாமம் அப்படின்றாரு. இதுல வந்து ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் இது எல்லாமே எப்படின்னு தெரியும்னா தியான பயிற்சி செய்யும் பொழுதுதான் தெரியும். இந்த தியான பயிற்சி செய்யும் பொழுது இன்னும் என்ன தெரியும்னா 3 விஷயங்கள் தெரிய வரும் அப்படிங்கிறார் பதஞ்சலி மகாமுனிவர். என்னன்னு கேட்டா சகல பிராணிகளுடன் நட்பு. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம அந்த விலங்கை கொன்று சாப்பிடுறோம். அப்ப எவ்வளவு ஒரு பாவமான ஒரு விஷயம். ஒரு நட்பு அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் எதற்காக சொல்வதுன்னா சாமியெல்லாம் நம்ம நட்போட இருக்கா, விலங்கினங்களுடன் நம்மளும் நட்புடன் இருக்க வேண்டும் என்பதை
புரிய வைப்பதற்காகத்தான் அது. அந்த விலங்கினங்களுடன் கூட நட்பாக இருக்க வேண்டும். எவ்வளவு அழகா அதை தடவி கொடுங்க, அது அவ்வளவு அழகா சந்தோஷப்படும் நம்ம கிட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அப்படி நீ இருக்கும் பொழுது உன்னுடைய மாஸ்டரி, அதாவது ஆளுமை திறன் வெளிப்படும். பிராணாயாமம் பண்ணி நீ வந்து அந்த விலங்கினங்களுடன் நட்புறவுடன் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, மூன்றாவது அப்பதான் நமக்கு தெரியும் அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த பிராணாயாமத்துல உட்காரும் பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு எனர்ஜியோட வரும்பொழுது நமக்கு என்ன தெரியும், இல்லப்பா நானே கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, எனக்குள் இறைவன் இருக்கிறான் என்ற ஒரு புரிதல் வந்து அப்பொழுது தெரியும். அடுத்தது மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டா, பிரத்யாகாரம் அப்படிங்கிறாங்க. என்ன பிரத்யாகாரம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கண்கள் மூலம் நம்மளுடைய கால்கள் மூலம் 10% ஆற்றல் வெளியில் போகும். கைகள் மூலம் 10% ஆற்றல் வெளியே போகும். கண்கள் மூலம் 80% ஆற்றல் வெளியே போகும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு எப்படி இருக்குல்ல. நீ சாதாரணமா உட்காரும் போதே நீங்க கண்ணை மூடி உட்காருங்க, எனர்ஜி வந்து சேவ் ஆகும், காக்கப்படும். அதே நேரத்துல கண்ணை மூடி நீ தியானம் செய்யும் பொழுது எனர்ஜி அதிகமாகும், ஆற்றல் அதிகமாகும். அப்ப அந்த கண்கள் நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்றோம். அந்த கண்களை வச்சுட்டு நம்ம மொபைல்ல எவ்வளவு பாக்குறோம். தேவையான விஷயம் இருக்கு. இந்த மொபைல் மூலமாகவும் டிவி மூலமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா நமக்கு நல்லது இருக்கு. ஆனால் நம்ம நல்லவற்றை விட தேவையில்லாத விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க சொல்றீங்க நான் நல்லா தியானம் பண்றேன், ஆனாலும் ஏன் எனக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னு கேட்கும்பொழுது எங்க நம்ம தப்பு பண்றோம். நமக்கே தெரியாம உட்கார்ந்து 80% ஆற்றல் கண்கள் வழியாக போகுதுன்னா, அந்த கண்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பார்க்கறது மூலம் அந்த கண் தெரியாதவனுக்கு யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு அருமையா அவனுக்கு தெரியும். அப்ப நமக்கு கண்கள் அவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு. அப்ப நல்லவற்றை மட்டும் பார்க்க வேண்டும். தேவையில்லாத நேரங்களில் நமக்கு ஒண்ணும் வேலை இல்லையா, கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து இருப்போம் அப்படின்றது. நம்ம ஏன்னு கேட்டா ஆற்றலை சேமிச்சு வச்சுக்கணும், ஆற்றலை வர வச்சுக்கணும் நிறைய. தியானத்தின் மூலம் பண்ணும்போது சாதாரண நேரங்கள்ல கூட கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து கொண்டு இருப்போம். அப்ப வந்து என்னன்னு கேட்டா, நமக்கு அது மூளையில தோன்றும் எண்ணங்கள் வந்து நிறைய அந்த தோன்றும் பொழுது என்ன ஆகும்னா, நிறைய சக்தி வந்து நமக்கு வெளியில போய்கிட்டே இருக்கும். அதை வந்து நான் என்ன பண்ணணும்னா சமப்படுத்த வேண்டும். எண்ணங்கள் வந்துகிட்டே இருந்தா சரி, வரட்டும் வரட்டும் வரட்டும்னு சொன்னா அப்ப எங்க உங்களுக்கு கேப் இருக்கு, ஒண்ணுமே இல்லை இல்லையா. அப்ப அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருந்ததுன்னா அதை வந்து எண்ணங்களை கூட நம்ம வந்து சரியான எண்ணங்களாக, மித ஆலோசனா நிர் ஆலோசனா அப்படிம்பாரு பத்ரிஜி, யுக்த ஆலோசனா அப்படிம்பாரு. என்னன்னு கேட்டா அந்த எண்ணம் கூட சரியான எண்ணமாக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தாறுமாறான எண்ணங்கள் வைத்துக் கொண்டோம்னா நம்ம விட மேல ஒரு இறைசக்தி இருக்கு, அதை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்றது புரியணும். அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். எண்ணம் வரும் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் ஆரம்ப நிலையிலேயே அந்த எண்ணத்தை நம்ம கட் பண்ணிட்டு, வேண்டாம் இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து மகாவதார் பாபாஜி குரூப்ல இருக்கோம். இந்த பாபாஜி எனர்ஜி வேணுமா நமக்கு, இல்லைன்னா தேவையில்லாத நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மக்கள் வேணுமா, அவங்களோட எண்ணங்கள் வேண்டுமா, அவங்களோட விஷயங்கள் வேணுமா? நம்ம யாரோட கனெக்ட் ஆக போறோம்? இந்த ஆன்மா பிறப்படுத்து வந்திருப்பது நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக. அப்ப நம்ம வந்து எப்படி இருக்கணும், யார் வேணும் நமக்கு, யாரோட எனர்ஜி வேணும், எத்தனை மாஸ்டர்ஸ், ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, யாரோட எனர்ஜி வேணும் நமக்கு. நமக்கு அந்த மாதிரி எனர்ஜி வேணுமா, இல்லைன்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு 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 நம்மளுடைய ஆற்றலை இழக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணங்கள் தானே அப்படின்வோம். அப்படி கண்டினியூஸா யோசிச்சு பாருங்க, நமக்கே தலை சுத்தும். அந்த மன ஆரோக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. சரியான யோசனை இருக்க வேண்டும், அதே சரியான எண்ணம் இருக்க வேண்டும், அதே போல் அளவான எண்ணம் இருக்க வேண்டும். தேவையே இல்லை, முடிஞ்சு போய் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை மைண்ட்ல போட்டுக்கிட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கிறது, இல்லைன்னா வரப்போறத பத்தி. நாளைக்கு இருக்கட்டும், நாளைக்கு வரும்போது வரட்டுமே, எப்பயுமே நிகழ்காலத்தை பத்தி யோசிப்போமே. நிகழ்காலத்தில் அந்த எண்ணம் கூட நமக்கு வந்து அளவான எண்ணமாக இருக்க வேண்டும் அப்படின்பார் பத்ரிஜி. அதே மாதிரி நிர் ஆலோசனா, எண்ணமற்ற நிலை. எண்ணம் இல்லாம இரு, அந்த எண்ணத்தை வந்து நீ கொண்டு போ. நமக்குள்ள வரும்போதே அதை அப்படி வெளியில அமிச்சிடுங்க. வேண்டாம் எனக்கு இந்த எண்ணம், மூளை கிட்ட பேசுங்க, மைண்டு கிட்ட பேசுங்க, இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லை, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம். ஏன்னு கேட்டா நெகட்டிவ் என்டர் ஆக 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 என்ன ஆயிடும்னா, நமக்கு எப்ப பாரு ஏன் டயர்டா இருக்கும், எப்ப பாரு ஏன் ஏதோ கஷ்டம், தேவையில்லாத விஷயங்களை வந்து புலம்பிக் கொண்டு இருப்போம்.
இதுதான் பதஞ்சலி என்ன சொல்றாங்க, யோக சித்த விருத்தி நிரோதக அப்படிங்கிறாரு. யோக சித்த விருத்தி நிரோதக. யோகம் என்றால் என்ன பண்ணணும் அப்படின்னா, மூளையில் ஏற்படும் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது. எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, அதுதான் தியான யோகம். தியானம் யோகம்னாலே இணைதல். தியான யோகம்னா தியானத்தினால அந்த எண்ணங்களை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். இது எப்படி கட்டுப்படுத்தும்னா, எண்ணங்கள் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம சுவாசத்தின் மேல் அந்த கவனத்தை கொண்டு வரணும். நம்முடைய உள்ள போற மூச்சு, வெளியில வர மூச்சு. எனக்கு இது போதும், எனக்கு நல்ல விஷயங்கள் வேணும் அப்படின்னு. அப்ப பிராணாயாமம் மூலயமாக நமக்கு என்ன ஆகும், அந்த எண்ணங்கள் கட்டுப்பட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்ப நிலையில ரொம்ப கஷ்டம்தான். ஆரம்ப நிலையில எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா நம்ம எண்ணங்கள் குவியல்களோட இருக்கோம். நம்ம எண்ண குவியல்கள், அது நல்லது கெட்டது, தேவையானது தேவையில்லாது, எத்தனையோ எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் எங்கேயோ போயிட்டு இருப்போம். நம்ம அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல. அப்போ என்ன வரும்பொழுது என்ன ஆகும், நம்ம நிறைய தியான பயிற்சி பண்ணி நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்தும் பொழுது அப்ப என்ன ஆகணும், நம்மளுடைய அந்தர்முக சமாராத்தியா, உள்முகம் நமக்கு தெரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெளியில விஷயங்களே திருப்பி திருப்பியும் சொந்தம் பந்தம், நம்மளுடைய பசங்க, ஆபீஸ், உலகாய விஷயங்கள் தேவை. நாம் இந்த வாழ்க்கையில நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செய்வதற்காக வரும்பொழுது அந்த உலகாய விஷயங்கள் தேவை. ஆனா எப்ப பாரு என்ன பண்ணுவோம், அதுலயே லயிச்சு இருப்போம். அப்ப உனக்குள்ள நீ எப்ப பயணம் செய்வது அப்படின்னு பொழுதுதான் திருப்பி திருப்பி என்ன பண்ணுவோம், அத கணவன் மனைவி உறவு, இதுல எந்த பந்தங்கள் இதுலயே இருக்கும். ஆனால் இந்த பிராணாயாமம் செய்யும் பொழுது அது எல்லாம் வெளியில் உன்னுடைய உள்முகம் அப்படின்றது, உங்களை நீங்கள் யார் அப்படின்றது கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிப்போம். அப்ப உள்ளிருக்கும் விஷயங்கள் சஞ்சரிக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன சஞ்சரிக்கணும்னா, இந்த பௌதீக வாழ்க்கையில அதுலயே போய் நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம். அதோட வைப்ரேஷனே ஜாஸ்தி இருக்கும். அதை விட்டு விட்டு கொஞ்சம், அதுதான் டிட்டாச்மெண்ட் அப்படின்றது. அந்த டிட்டாச் வித் அட்டாச் அப்படின்னும், பற்றற்ற நிலை. தாமரை இலை தண்ணி போ வேண்டும், எல்லாருமே வேணும். யாரையும் யாரும் ஒதுக்க சொல்லவில்லை. யாரையும் நீ சந்நியாசம் வாங்கிக்கோன்னு சொல்லல. சம்சாரத்தில் நிர்வாணம். அப்ப அது நீ அதெல்லாம் செய்யின்னு யாரும் சொல்லல. அப்ப என்னன்னு கேட்டா, நமக்கு இந்த மாதிரி பற்றற்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த உள்ளிருக்கும் விஷயங்கள் கிரகித்து அதை மட்டும் ரிசீவ் பண்ணிப்போம். அதுதான் என்னன்னு கேட்டா பிரத்யாகார நிலை அப்படின்றது. வெளியில் இருப்பது நமக்கு தேவையில்லை. வெளியில இருக்கும் விஷயம், நம்ம ஒரு விஷயமா 2 விஷயமா லட்சம் விஷயம் வச்சுட்டு இருப்போம். வெளி விவகாரம் அது தேவையில்லாமல், நீ யார், நீ என்ன, நீ போன ஜென்மத்துல என்ன இருந்த, உன்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, உன்னுடைய 3ஆம் கண் அனுபவங்கள் என்ன, இது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த உள்ளிருக்கும் இருட்டு போய் ஒரு வெளிச்சம் வரும். ஆரம்பத்துல ஒரு இருட்டாவே இருக்கும். ஆரம்பத்துல ஒரே இருட்டு மயமா தான் இருக்கும். ஆனால் அதன் பிறகு என்ன ஆகும், ஒரே ஒரு புள்ளி, நல்ல ஒரு லைட் மாதிரி ஒரு புள்ளி வரும். வரும்பொழுது என்னன்னு கேட்டா, கலர்ஸ் தெரியும். நிறைய மகான்கள் தெரிவாங்க, ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் தெரிவாங்க. இன்னொன்னு, இது எல்லாருக்குமே தெரிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது, எனக்கு ஏன் வரல அப்படின்னு. எந்த ஆன்மாவிற்கு தேவையோ கண்டிப்பாக வரும். இன்னொன்னு, அதற்கு தியான சாதனை என்பதும் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இத்தனை வருஷமா பண்றேன், நான் 1 மணி நேரம் தான் பண்றேன்னா எவ்வளவு டைம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஜாஸ்தி பண்றதுக்கு. அந்த மாதிரி செய்ய வேண்டும். அதற்கு அப்போ என்ன ஆகும், நிறைய அருவிகள் தெரியும், கடவுள்மார்கள் தெரியும். நிறைய பேர் நம்ம கேட்டிருக்கோம், நான் அந்த உலகத்துக்கு போனேன், இந்த உலகத்துக்கு போனேன், இந்த மகான்களை பார்த்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. தியான சாதனை எனர்ஜி ஜாஸ்தி இருக்கணும். நீ 3 மணி நேரம் தியானம் பண்ற, தியான ஸ்திதியில எவ்வளவு நேரம் இருக்கீங்க, இது நம்ம கேட்கணும். எடுத்த உடனே 3ஆம் கண் அனுபவம் இதெல்லாம் எப்படி வரும்? அதற்கேற்றாற் போல் நம்மளுடைய ஆற்றல் இருக்க வேண்டும். இருக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த பிரத்யாகாரம் அப்படின்றது தெரியும். அப்ப என்னங்க, எல்லாவற்றுக்குமே ஒரு பயிற்சி தேவை. ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு சொன்னா எவ்வளவு பாடுபட்டு எத்தனை பெரிய பயிற்சிகள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், ஒரு இசைக்கலைஞன் அப்படின்னு வரும். அப்ப அதே போலதான் தியான சாதனை செய்ய செய்ய செய்ய, தியான பயிற்சி செய்யும் பொழுதுதான் நமக்கு இந்த இந்த தியான சாதனை செய்யும் பொழுது இந்த மாதிரி அனுபவங்கள் வரும். அதே போல என்ன பண்ணனா, உள் விஷயங்களை எடுப்பதற்கு பிரயர் தான். உள்ளிருக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் பிரத்யாகாரம். வெளியில் இருக்கும் விஷயங்கள் தேவையில்லை. உள்ளிருக்கும் ஞானத்தை தெரிந்து கொள்வதுதான். என்கிட்ட அதுதானே ஞானம் இருக்கு. தியானத்தினால் ஞானம். நம்ம இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி நினைச்சிருக்கோமா நம்ம
நமக்கு யாரு, நம்ம போன ஜென்மத்துல அது மாதிரிலாம் ஞாபகம் கூட வந்திருக்காது நமக்கு. போன ஜென்மத்துல எப்படி இருந்தோம், 10 ஜென்மத்துல ஆனா அதெல்லாம் தெரியாம என்ன பண்ணுவோம், ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம்? எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க. நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன்? இப்ப தெரியுது இல்லையா? வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னு நமக்கு வரும் நல்லதற்கும் தீயதற்கும் நாம் தான் காரணம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு எப்ப வந்தது? நம்ம அந்த பிரத்யாகாரம் தியானத்தில் உட்கார்ந்து வரும்பொழுதுதான் நமக்கு அந்த ஞானம் வந்தது. தியானம் வந்த பிறகுதான் சரி, ஏதோ கஷ்டம் இருக்கா, நான் போன ஜென்மால என்ன பண்ணனோ, எத்தனை ஆடு கொன்னனோ, எத்தனை மாட்டை கொண்டு சாப்பிட்டனோ, எவ்வளவு விஷயங்கள் பண்ணனோ, என்ன கெடுதலா இது இருந்திருக்கணும் ஏன்னு கேட்டா நம்ம பண்ணியாச்சு கர்மா. அதற்கான பலன் அப்ப இந்த ஜென்மால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய தியானம் செய்து அந்த கர்ம வினையின் வீரியத்தை குறைக்க முடியும். பிரத்தி அப்படின்னாலே ஆப்போசிட் அப்படின்னு வெளியில இருக்கும் விஷயங்களை இப்பயே பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த ஒலிகளையே கேட்போம். அது எல்லாமே ஞானேந்திரியங்கள் மூலியமாக கண், காது, மூக்கு இதன் மூலம் வருவது. ஆனால் உள்ளிருந்து ஒரு அகக்குரல் கேட்கும். அதுதான் பிரத்யாகாரம். உள்ளிருந்து வரும் ஆகாரம். அதுதான் இந்த ஆன்மாவிற்கு பிரத்யாகாரம். கண்மூடி உட்கார்ந்து இருக்கும் போது என்ன கடவுள் தெரிவார். சிவன், விஷ்ணு, நம்ம இறந்து போன அம்மா அப்பாக்கள் எல்லாருமே தெரியுவாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி தெரியுது இதுன்னு சொல்லிட்டு. அப்பதான் என்ன ஆகும்னா, நசிகேதன் என்ன சொன்னார்னா, இறந்த பிறகு என்ன ஆவோம் நம்ம அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இப்ப இல்ல, சகல விதமான சௌபாகியங்கள் எல்லாம் தருகிறேன் அப்படின்னு கடவுள் சொன்னாராம். இல்ல இல்ல, இறந்து போனவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஆச்சு, மனைவி, மக்கள், குழந்தைகள் எல்லாருமே எங்க போனாங்க, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் நம்ம அதை தவிர நாம என்ன பண்றோம், உலகாய விஷயங்கள் இருக்கிறோம். அதற்கும் மேலுலகங்கள் இருக்கு. நமக்கு தெரியும் 7 உலகங்கள் இருக்கு. அந்த உலகங்களை பற்றி, இறந்து போனவர்கள் எங்க இந்த மாதிரி ஒரு ஞானத்தை தெரிந்து கொள்வதுதான் பிரத்யாகாரம் அப்படிம்போம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நமக்கு நல்ல சம்பளம் வேணும், நல்ல வீடு வேணும், இதெல்லாம் கேட்க மாட்டோம். ஞானம் வேண்டும் அப்படின்னு கேட்போம். அந்த ஒரு வாட்டி அந்த அந்த இது நம்ம தியான நிலையில உட்கார்ந்து அந்த உள்ளிருக்கும் விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகு நமக்கு ஒரு ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆசனம், சுக ஸ்திர ஆசனம், நல்ல ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி நம்ம உட்காரணும்னு பார்த்தோம். ரெண்டாவது பிராணாயாமம், மூச்சின் மேல் கவனம். புத்தர் கண்டுபிடித்த இந்த தியானம் எப்பொழுதுமே சுவாசத்துடன் இணைந்திருப்பது. அதுதான் சுவாசமே குரு அப்படின்னாரு. மூன்றாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா வெளியில் இருக்கும் விஷயங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ளிருக்கும் விஷயம், உனக்குள்ள இருக்கும் விஷயம், நீ யாரு, எதுக்கு வந்திருக்க, ஏன் வந்திருக்க, எந்த பர்பஸ்க்கு வந்திருக்க, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஞானத்தை தருவதுதான் பிரத்யாகாரம். அடுத்தது என்ன, நான்காவதுன்னா தாரணா அப்படிங்கிறாரு. தாரணா என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டா போக்கஸ், கவனம். கவனம் எதன் மேல் கவனம் அப்படின்னா உன்னுடைய அனுபவங்கள் மேல் கவனம். இப்ப உனக்கு பிரத்யாகாரத்துல நிறைய விஷயங்கள் பார்த்த, நீ கடவுளை பார்த்தீங்க, இயற்கையை பார்த்தீங்க, அருவிகளை பார்த்தீங்க, அதன் மேல் கவனம் அப்படின்னாங்க. அப்ப என்ன ஆகும், என்ன வாசனை வருதோ அதன் மேல் இன்னும் தியானம் பண்ணும்போது ஒரு சிலருக்கு எதுவும் வாசனைகள் வரும், விபூதி வாசனைகள், ஊதுவத்தி வாசனைகள். அப்ப என்னன்னு கேட்டா இதன் மேல் கவனம் வரும் பொழுது, மூன்றாம் கண் திறக்கும் பொழுது ஆக்ஞா சக்கரம் இயங்கும் அப்படின்றது. ஆக்ஞா சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும். 6 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூடகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா. பூர்வ ஜென்ம கர்மாக்கள் போக வேண்டும். அதற்கு அது மொத்தமே விசுக்தம் அப்படின்னா ஆன பிறகுதான் நமக்கு நம்மளுடைய கர்மாக்கள் அத்தனையும் முடிந்த பிறகுதான் அந்த மூன்றாம் கண் திறக்கும். அதற்கு முன் கண்டிப்பாக முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தியான சாதனை தொடர்ந்து செய்து நல்ல விஷயங்கள் இந்த ஜென்மால பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பிராரப்த கர்மா என்பது கண்டிப்பாக போகும். அப்போ என்ன ஆகும்னா மூன்றாம் கண் அனுபவம். ஏன்னா தெரிஞ்சு போச்சு, போன ஜென்மால தப்பு பண்ணிட்டோம், தெரியாம பண்ணிட்டோம், அறியாமையால பண்ணிட்டோம். இன்னைக்கு தியானம் கிடைச்சாச்சு நமக்கு. அந்த தியானத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும்ன்றதே ஒரு நல்ல விஷயம். ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்யாமல் இருந்தால் கர்மா, தெரியாமல் நமக்கு தெரியாதுன்னு, ஆனா தெரிஞ்ச பிறகு செய்யாம இருந்தா அது அதோட மோசமான ஒரு கர்மா. அப்போ என்ன ஆகும், அந்த கர்மாக்கள், கர்ம வினையின் வீரியம் குறைவும். எத்தனை பேர் நம்ம என்ன எல்லாமே விஷக்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போனோம், எல்லாமே அழிஞ்சு போனோம், பழைய கர்மாக்கள் எல்லாம் அழிஞ்சு போனோம். ஏன்னு கேட்டா நம்ம நிறைய ஜென்மாக்கள்ல என்னென்ன தவறுகள் செய்திருப்போம் அப்படின்றது கண்டிப்பாக தெரியாது. ஆனா அந்த கணக்கை நம்ம தீர்த்தே ஆக வேண்டும். கண்டிப்பாக நம்ம பண்ணியாச்சு. ஒரு மோர்ல ஒரு உப்பு போட்டாச்சு, ஜாஸ்தியா போட்டுட்டீங்க. ஆனா என்ன பண்ணணும், போட்டது எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், தண்ணியை ஊத்தி ஊத்தி நம்ம சரி பண்ணுவோம். அதே போல் நாம் என்ன பண்ணணும்,
அந்த செய்த கர்மாக்களுக்கான பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் தியானம் செய்து சைவமாக இருந்து நிறைய தியான சாதனை தியானத்தை நிறைய பேருக்கு சொல்லித் தரும் பொழுது அந்த கர்ம வினையின் வீரியம் குறையும். அப்ப என்னன்னு கேட்டா அப்ப என்ன ஆகும்னா கணக்க திருப்பதற்கு முன்னால என்ன ஆகும், விஷக்தி நிலை என்ன ஆகும் சார், நிறைய பேச்சு வராது, நிறைய விஷயங்கள் நமக்கு பாவங்கள் செஞ்சதுனால நமக்கு கண் பார்வை நிறைய இதாகும், பட்டினி பஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், வாய் பேச முடியாது. அப்ப இருக்கும். அப்ப பாப விமோசனத்திற்கு விஷக்தி அடுத்ததாக ஆக்ஞா மூன்றாம் கண் திறக்கும் பொழுது நம்ம மூக்கு என்னன்னு அதான் பத்ரிஜி சொல்றாரு, மூக்கே பிரமிட் ஷேப்ல தான் இருக்கு. அப்போ பிரமிடில் சுவாசம் அப்படி அதான் சுகமய பிராணாயாமம். மூன்றாம் கண் திறந்து பிரத்யாகாரம் கிடைக்கும் பொழுது அதன் மேல் கவனம் கவனம் சொன்னா உள்ள இருக்க அந்த விஷயம் நம்ம பார்த்த விஷயங்கள் மேல் தாரணா கவனம் பண்ணும்பொழுது இந்த உள்ள இருக்கும் விஷயம் வந்தது இல்லையா, விஷயம் அது எப்படி வந்தது, அது நம்ம அதன மேல நம்ம இந்த ஞானத்தை வளர்த்து கொள்வதற்காக நிறைய சஜன சாங்கத்தியம் நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டும், நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். ஏன்னா நமக்கு வந்தாச்சு ஒரு விஷயம் கிடைச்சாச்சு, அப்ப அந்த ஞானத்தை நம்ம அபிவிருத்தி பண்ணிக்கணும், நிறைய ஜாஸ்தி பண்ணிக்கணும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாம நம்ம உட்கார்ந்து செய்தோமானால் கவனிப்பது அதுதான் போக்கஸ், அதுதான் தாரணா. உள்ளிருக்கும் விஷயங்கள் மேல் கவனம் அப்படின்றது உள்ளேந்து நம்ம என்ன தெரிஞ்சுதோ அதன் மேல் கவனம் இருப்பதுதான் தாரணா அப்படிங்கிறாரு. ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நமக்கு யோசிச்சு பாருங்க. இந்த பதஞ்சலி எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அதை நம்மளுடைய பத்ரிஜி எவ்வளவு பிரிச்சு பிரிச்சு அழகா நமக்கு புரியுறாப்புல சொல்லியிருக்காரு. அந்த இது வரணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். இந்த 4 தான் நம்ம இந்த வாரம் பார்க்கலாம் இருந்தோம். மீதி அடுத்த 4 நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பாக பார்க்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதற்கு மிக்க நன்றி. நன்றி சினி மாஸ்டர் திருமதி லதா சந்திரசேகர் மேடம் அவர்களே, நன்றி. மிக அருமையாக நமக்கு அந்த பதஞ்சலி யோக சூத்ரா பகுதி 1 மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட் பாக்ஸ்லையும் மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் தேங்க்யூ மேடம் சொல்லியிருக்காரு, நன்றி. மாஸ்டர்ஸ் இப்போ நீங்க கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். நேரத்தின் அருமை கருதி உங்கள் கேள்விகளை கேளுங்கள், முன்வாருங்கள். முன் வந்தால் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மேடமிடம் உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள், சந்தேகங்களை தேர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக தம்புராம் பிள்ளையும் தேங்க்யூ மேடம் சொல்லியிருக்கிறார், தேங்க்ஸ். நண்பர்களே முன்வாருங்கள், கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன், உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். ஜி ராஜேஸ்வரி மேடம் அவர்கள், மாஸ்டர் ஜி ராஜேஸ்வரி கையை உயர்த்துள்ளார்கள். ஜெயலட்சுமி மாஸ்டர் ஜெயலட்சுமி அவர்கள் ஆர்டி தேங்க்ஸ் மேடம் சொல்லியிருக்காங்க, நன்றி. இப்பொழுது நான் மாஸ்டர் திருமதி ஜி ராஜேஸ்வரி மேடம் அவர்களுக்கு அன்மியூட் கொடுக்கிறேன். மேடம் மாலை வணக்கம் மேடம், ப்ளீஸ் ப்ரொசீடுங்க, பேசுங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். இங்கே வந்திருக்க அத்தனை ஆத்மாங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எக்ஸலண்டா இந்த பதாஞ்சலி யோகா சூத்திரத்துல என்னென்ன வருதோ எக்ஸலண்டா மேம் ரொம்ப ரொம்ப நல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. மேடம்க்கு கோடானு கோடி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச் மேம். நன்றி நன்றி மாஸ்டர் திருமதி ஜி ராஜேஸ்வரி மேடம். உண்மையிலே மேடம் நான் என்னைக்கு ஆவலா இருப்பேன் மேடம் என்னைக்கு பேசுவாங்கன்னு. ரொம்ப நன்றி. ரொம்ப கருத்துக்களை ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க மேடம். ரொம்ப எல்லாரு கூடயும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அதுக்கு மேல ரொம்ப அன்பா தான் பழகுவாங்க எல்லாரு கூடயும். நண்பர்களே முன்வாருங்கள், சந்தேகங்களை கேளுங்க. மேடம் ரொம்ப மிகச்சிறந்த அனுபவங்கள் உள்ளவர். தியானத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல சந்தர்ப்பம் இது. அவங்க சுவாசம் சேனல் நடத்துறாங்க. அவங்க வீட்லயும் வச்சிருக்காங்க, அந்த பிரமிடு கட்டி உள்ளார்கள். நீங்களாம் போய் பார்த்துட்டு வரலாம். நண்பர்களே முன்வாருங்கள். மாஸ்டர் திருமதி மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் கையை வைத்துள்ளாரு, அவருக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். சார் சென்னையிலேருந்து வராங்க. மாலை வணக்கம் சார், ப்ளீஸ் ப்ரொசீட் சார். எஸ் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நம்ம
பண்ணணும்ன்ற நினைக்கிறது, ஆனா பிராக்டிக்கலா வரமாட்டேங்குது மேடம். அதுக்கு என்ன மேடம், இந்த தியானம் பண்ணி தான் முடியும். பண்ணணும் சார். நமக்கு வந்து என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு அந்த மூளைக்கு வந்து நம்ம ஒரு செயல்பாடை கொடுத்திருப்போம். அதேதான் அதை திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு குழந்தை மாதிரி. அப்ப அதை மாத்தணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். அப்ப வந்து என்ன ஆகும், இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம பண்ணிதான் ஆகணும், கண்ணை மூடிதான் ஆகணும்னு இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு 15 நிமிஷம், அடுத்த நாள் ஒரு 20 நிமிஷம் அப்படின்னு. ஏன்னா இந்த ஆரம்பத்துல நாங்கெல்லாம் கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்தது இல்லை. இன்னைக்கு 3 மணி நேரம் உட்காரணும், 2 மணி நேரம் உட்காரணும்னா அந்த பயிற்சி தான். அந்த பயிற்சி வந்து நீங்க ஏன்னா நமக்கு நல்ல விஷயம் இல்லையா, நல்ல விஷயம் கிடைச்சாச்சுன்னு சொன்னா அதை நம்ம விடக்கூடாது. நமக்கு இதுதானே தேவை இல்லையா. நமக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஆஹா எனக்கு மனசே சரியில்லை அப்படிம்போம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, ஏதோ இருக்கேன், ஏதோ மன கஷ்டம் அப்படிம்போம். இது வந்து ஏன் வருது, இந்த கஷ்டங்கள் ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னு கேட்டா அந்த உலகாய விஷயங்கள் மேல உள்ள பற்று, அத ஒரு அறியாமை, அந்த அறியாமை ஒரு ஆசை, அந்த துக்கம் ஏன் வருதுன்னா அந்த தேவையில்லாத விஷயங்கள் நம்ம போட்டுக்கொள்வதால் கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னே சொல்லலை. எல்லாருக்குமே இருக்கும். உடல் உபாதைகள்ன்றது தியானம் பண்றவர்களுக்கு கூட இருக்கும். ஏன்னா உடல்ன்றது ஏதோ ஒரு வலி இருக்கும். ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சரி ஏதோ உடல்னா ஏதோ வலி இருக்கும் அப்படின்ற ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்து நமக்கு எப்படி வந்ததுன்னா தியானம் செய்யும் பொழுதுதான். அதனால உட்காரணம் அப்படின்றது நம்ம எப்பயுமே ஒரு மைண்ட்ல வந்து சொல்லிட்டே இருக்கணும். நான் வந்து இன்னைக்கு தியானம் பண்றேன், ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அப்படின்னு நீங்க பயிற்சி கொடுக்க 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 தன்னால உட்கார முடியும் சார். டெய்லி 1 hour பண்றேன் மேடம். ஆனாலும் அதை கண்ணை நீங்க சொன்னீங்கல்ல, அது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனா அதை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியல. அது மட்டும் தான், வேற ஒன்றும் இல்லை. கண்ணை பார்க்கறது, கேட்கறது, பேசுறது கூட ஓரளவுக்கு அப்படி இப்படி கம்மியாயிடுது. ஆனா இதுல இருந்து வெளியே வரணும்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வரணுமா என்ன தெரியல, தியானம் பண்ண. புத்தகங்கள் படிங்க சார். நீங்க சுவாத்தியாயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ஏதாவது ஒரு புக் வச்சுக்கோங்க. அந்த புக்கை ½ hour புக் ரீடிங் மஸ்ட். அது நீங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு புரிதல் வரும் கண்டிப்பா. ஓகே மேடம், தேங்க்யூ. நன்றி மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார். அடுத்ததாக மாஸ்டர் திரு ரவி சார் அவர்கள் கையை வைத்துள்ளாங்க. அவருக்கு நான் அட்மிட் கொடுக்குறேன் சார். ப்ளீஸ் ப்ரொசீட் சார். வணக்கம் சார், கேக்குதுல சார்? சார் மேம், குட் ஈவினிங். நல்ல அருமையான மெடிடேஷனை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். அங்கே இருக்க எல்லா மாஸ்டருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு இப்போ அந்த நம்ம 3 மணி நேரம் உட்காரன்னு நினைக்கிறேன் மேடம். பட் 1 மணி நேரம் மேக்ஸிமம் உட்கார முடியாது, அதுக்கு மேலே உட்கார முடியல. இப்போ ஒரு 15-20 நாளாக தான் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். மேற்கொண்டு உட்காந்து பார்க்குறேன், அதுக்கு சின்ன சின்ன உடல் கையை அசைக்கிற மாதிரி அசைக்கும் போது மைண்ட் டைவெர்ட் ஆயிடுது. அசைக்காம உட்காருன்னு தான் பார்க்குறேன், முடியல. இதனால அதுக்கு என்ன மெயின்டைன் பண்ணலாம் மேடம் உட்கார்றதுக்கு? போக போக வரும் சார். இப்பதானே 15 நாளுன்றீங்க, எடுத்த உடனே 3 மணி நேரம் உட்காரணும் அப்படின்னா நீங்க கேப் விட்டு விட்டு பண்ணுங்க. முதல்ல ஒரு ½ hour பண்ணுங்க, 1 hour கழிச்சு திருப்பி ஒரு ½ hour பண்ணுங்க. அந்த மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க நீங்க. அவரவர்கள் வயசுன்னு அதனால்தான் நம்ம சொல்றோம். அந்த வயசுக்கு ஏற்றது பண்ணும்போது நமக்கு எனர்ஜி நிறைய இருக்கும். சரி சரி, ஓகே. அந்த புக் ரீடிங்னா என்ன புக் ரீடிங் படிக்கலாம் மேடம்? நிறைய இருக்கு சார். ஒரு யோகியின் சுயசரிதை படிங்க, ஒரு ஆன்மாவின் பயணம் அப்படின்ற புக் இருக்கு. அது நம்ம வந்து நம்ம PSSMல இருக்கிற புத்தகங்கள் படிங்க. புத்தர் புக் படிங்க, நிறைய மகான்கள் புக்கு, இந்த மாதிரி ஓஷோ புக்ஸ் படிங்க. விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு புக் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பவர் ஆஃப் நவ், இப்பொழுது அப்படின்னு வந்து எக்கார்ட் டோலே, அது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. அந்த புக்ஸ் படிங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. எடுத்த உடனே நிறைய படிச்சு ஒரு 10 பேஜ் படிச்சு நமக்கு நல்லா புரிஞ்சாச்சு அப்படின்னு அடுத்த உடனே தான் அடுத்த பேஜுக்கு நீங்க போகணும். அப்ப உங்களுக்கு புரிஞ்சாச்சுன்றது எப்படி தெரியும்னா, சிம்பிளா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க அத. அப்ப என்ன, மத்தவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கே புரியும் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஓகே மேடம். இந்த பிரமிட் சென்னையில வந்தா எங்க பாத்துட்டு உட்காந்து தியானம் பண்ணலாம்? PSM எங்க இருக்கு மேடம்? நீங்க எங்க இருக்கீங்க சார்? நீங்க திருச்சி மேடம். திருச்சியா? சென்னையில நிறைய இடத்துல இருக்குங்க சார். திருச்சியில எங்க வீட்டு மேலேயே கோடம்பாக்கத்துல இருக்கு, பிரமிடு கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் சென்னையில நிறைய மாஸ்டர்ஸ் வீட்ல இருக்கு. புருஷவாக்கத்துல மெயின் சென்டர் இருக்கு. புருஷவாக்கம் மெயின் சென்டர் அட்ரஸ் இருந்தா கொஞ்சம் அனுப்பிச்சுட்டீங்கன்னா நாங்க சென்னை வந்தோம்னா அப்படியே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு பிரமிட்ல உட்காந்து மெடிடேட் பண்ணுவோம். இந்த குரூப்ல போட சொல்றேன் சார். அந்த குரூப்ல கொஞ்சம் போட சொல்லுங்க சார். எங்க இருக்கு சொன்னீங்கன்னா பார்த்துட்டு நான் சென்னை எப்படி மந்த்லி ஒன்ஸ் வர்றப்ப அப்படியே சென்டர்ல உட்காந்து பார்த்துட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா குரூப்ல போட சொல்லுங்க, பாத்துறோம். ஓகே தேங்க்யூ. நன்றி மாஸ்டர் திரு டி ரவி சார். அடுத்ததாக மாஸ்டர் திருமதி அகிலா மேடம். கருத்து சொல்றீங்க? வணக்கம் மேடம். நமஸ்காரம் சார். வணக்கம். நான் முதல்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன் சார், பிரமிட் எல்லாம் போட சொல்லி. அது நீங்க என்ன பண்ணுங்க? நான் போட்டுறேன் மேடம்.
வித்தின் டே ஆர் டூ போட்டுறது. கிளாஸ் சிலபஸ் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமா இருந்தது. கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவான். நான் போட்டுறேன் மேடம், ஷூர். இப்ப மேடம் வந்து கோடம்பாக்கம் சொல்லிட்டுன்னு சொன்னாங்க. ஆ அது எப்படி அட்ரஸ் ஏதாவது சொன்னா நான் அந்த பக்கம் ஆ போகும்போது நான் இது பண்ணி. வாங்கி தரேன் மேடம் கிட்ட, வாங்கி தரேன். வாங்கி தரேன். ஓகே எங்க ஆ இருக்கீங்க ஓகே மேடம் நீங்க ஓகே சார். சென்னையில? கேகே நகர் மேடம். ஓ இவ்வளவு பக்கம் தான் இருக்கிறீங்க. வாங்க, நான் உங்க சார் கிட்ட அட்ரஸ் லொகேஷன் அனுப்புறேன், வாங்க கண்டிப்பா. ஓகே ஓகே மேம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது அந்த அது தேங்க்யூ மேடம். கேட்கறதுக்கு. அதாவது இப்போ வந்து காலையில மெடிடேஷன் பண்ணணும்னா வந்து ஐயோ இந்த ஒர்க் இருக்கே அந்த ஒர்க் இருக்கே நம்ம இதுல உக்காந்துட்டோம்னா அதெல்லாம் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டுன்னா அந்த தாட் வருது. அப்புறமா சரி நைட்ல வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இருந்தான்னா அந்த தூங்குற டைம் அது வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறமா தூக்கமே வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றதுன்னு நீங்க தெரியல. கண்ணை மூடி நீங்க தியானம் பண்ணிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு தூக்கம் வந்துரும். தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க 1 hour கண்ணை மூடி நீங்க மூச்சை கவனிங்க, உங்களை அறியாம தூக்கம் வந்துரும். இன்னொன்னு 1 hour அந்த டீப் மெடிடேஷன் நல்ல ஒரு 3 hours தூக்கத்துக்கு உண்டான எனர்ஜி கண்டிப்பா கொடுக்கும். ஓ இல்ல அதாவது 7 hours தூங்கணும் 8 hours தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்கல்ல, அதனால வந்து அது கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருக்கு. அது இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். அவ்வளவு நாங்கெல்லாம் தூங்குறது இல்ல நம்ம, அது வேற விஷயம். இருந்தாலும் இல்ல வந்து அது மாதிரி எல்லாம் வந்து இல்ல, அப்படி அப்ப நீங்க இல்லைன்னா மத்தியானம் இல்ல நீங்க balance எல்லாம் மத்தியானம் பண்ணுங்க. போயிடும். இல்ல மத்தியானம் பண்ணுங்க. நம்ம 24 மணி நேரத்துல நம்ம ஒரு பேலன்ஸா நம்ம ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு மத்தியான நேரம் இருக்கும், எவ்வளவோ நேரம் இருக்கும் இல்ல, அப்ப அதுக்கு பண்ணணும். நீங்க 6 மணிக்கு எழுந்துக்கிறீங்களா, 5 மணிக்கு எழுந்து பண்ணுங்க. 1 hour பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணி பாருங்க. மேடம் அதான் மேடம் நான் காலையில ரெகுலரா அதெல்லாம் வந்து அட்டன் பண்ணிடுறேன் மேடம். இருந்தாலும் வந்து அது பண்ணும்போதே வந்து ஐயோ இந்த ஒர்க் இருக்கே அந்த ஒர்க் இருக்கே முடியுமா, அதுக்குள்ள வந்து அவங்க போறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டுன்னா அந்த தாட் எல்லாம் வந்து வந்துடுது. மேடம் எல்லாருக்குமே அதுதான். இருக்கதான் மேடம், எல்லாருக்குமே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கும் இல்லாத இல்ல. ஆனா அதையும் தாண்டி நம்ம அதுக்குள்ள போகணும். அதுதான் நம்ம கிட்ட இருக்கு, அந்த திறமைதான். மாஸ்டர் அதுதான். மாஸ்டர் மாஸ்டர் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் நான் சொல்றேன் மாஸ்டர். பிரம்மமுத்தா சங்கல்ப தியானம் நடக்குது மகோதர அறக்கட்டளை, அது கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க, நல்லா இருக்கு மேடம். பிரம்மமுத்தா சங்கல்ப மெடிடேஷன் மார்னிங் 4 to 5. ஆமா சார், அது வந்து நீங்க 4 மணிக்கே போடுறீங்க. அந்த நேரத்துக்கே இருந்துட்டு முதல்ல 3 மணிக்கு இருந்தது மேடம், இப்பதான் சார் ஆமா 4 இப்ப 4 மணி பண்ணிட்டீங்க, அது தெரியும். 4 to முதல்ல 3 to 4:30 இருந்தது. அதுக்கப்புறமா வந்து 4 to 5. அதாவது என்ன ஆகுதுன்னா அத வந்து நம்ம அட்டன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 5 மணிக்கு மேல வந்து தூக்கம் வந்துடுது. படுத்துட்டாருன்னா அவ்வளவுதான், அது இதுவாயிடுது. இல்லன்னா அந்த நாள் பூரா வந்து ரொம்ப டல் ஆயிடுது சார். அதாவது அந்த தூக்கம் இல்லாம பிராக்டிஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். பிராக்டிஸ் பண்ணுங்க மேடம், எனக்கு ரொம்ப ஒர்த்தா இருக்கு மேடம். ப்ளீஸ் சார் ஸ்டெப் எடுத்து செஞ்சிருக்காரு, நன்றி. சாரி ஃபார் தி இன்டர்ப்ரேஷன். இல்ல 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 தெரிஞ்சுக்கணும், இல்ல எல்லாமே வந்து தெரிஞ்சு நீங்க நடத்துறதே வந்து நாங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க நடத்துறீங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து நீங்க சொல்லாம இருந்தானே எங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒண்ணும் இது இல்ல சார். தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அதான் நினைச்சிட்டேன், அது இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து ஒரு 11-12 மணிக்கா வச்சாருன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்குமேட்டு. பாவம் இப்பயே வந்து சார் வந்து காலையில இல்ல அது கன்னடாலையும் தெலுங்குலயும் இருக்குது. நான் வந்து சார் டிஸ்கஸ் பண்றேன். 11 to 12 மார்னிங்ல இருக்குது மேடம். கன்னடால இருக்கு மேடம் டெய்லி 11 to 12:30 கிளாஸ் தமிழ்ல இருக்கு மேடம். 10:45 இருந்து 11:45 ஒரு கிளாஸ் இருக்கு. 11 to 12:30 ஒரு கிளாஸ் இருக்கு. தெரியாது மேடம், லிங்க் அனுப்புறீங்களா மேடம்? சார் அனுப்பி விடுறேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ தேங்க்ஸ் மாஸ்டர். மாஸ்டர் நான் இப்ப மெடிடேஷன் போட்டுங்களா? எஸ், நன்றி நண்பர்களே. நான் இறுதியாக தேங்க்ஸ் சொல்றேன் மேடம். தேங்க்ஸ் வந்து இறுதியா வச்சிடறேன் மேடம். என்ன பண்ணலாம் மாஸ்டர் பண்ண முடியாது. இப்பொழுது ஒன்றாக வந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபான சதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் எறிந்துவிட்டு
மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சம்மணமாக ஒரு விருப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவில் அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து இதுபோல் அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு மாஸ்டர்ஸ் இன்னும் 45 நிமிடங்களுக்கு தயவு செய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், ரெடியூஸ் யுவர் தாட்ஸ். உங்கள் சொந்த மூச்சில் கவனத்தை செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். மாஸ்டர்ஸ் இப்பொழுது சுமார் 30 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம். அடுத்து எஸ் மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம், ஐ வில் ப்ரொபோஸ் த தேங்க்ஸ் அட் த எண்ட் மேடம், ப்ளீஸ் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்ஸ் மாஸ்டர்ஸ். இப்பொழுது சுமார் 30 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம். அடுத்து 15 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இந்த 30 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானத்திற்கு அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். மாஸ்டர்ஸ், நான் இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
மாஸ்டர்ஸ், அடுத்து 15 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம், மௌன தியானம்.
மாஸ்டர்ஸ், கடைசி 2 நிமிடங்கள். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகளுக்கு உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. நான் இப்பொழுது இறுதியாக நன்றிக்கெல்லாம் செல்கிறேன். மாஸ்டர்ஸ், இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் மகவதார் டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிக பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், சுற்றத்தார்கள், உறவினர்கள் அனைவரையும் அந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி, அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், நாளை காலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்த சங்கல்ப தியானம் உள்ளது. அதற்குரிய லிங்க் அனுப்புகிறார்கள். 4 மணியிலிருந்து 5 மணி வரை. அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதில் பிராமரி பிராணாயாமமும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. மேலும் நாளை 6/2/26 காலை 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்கு காலை நிகழ்ச்சிகள். அதில் 1 மணி நேரம் தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்கள் அமைதியான தியானம். நாளைக்கு அந்த காலை நிகழ்ச்சியில் 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகுதியில் அந்த ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ், முறையான வாழ்க்கை முறை கொள்கைகள், முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் என்ற தலைப்பில் பகுதி 1 நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்கள் விசுத்த சக்கரா பற்றி காலையில் பேச உள்ளார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நாளை மாலை நிகழ்ச்சியில் முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 1 என்ற தலைப்பில் நாளைக்கு மாலையில் யோகா தெரப்பி, யூரின் தெரப்பி மற்றும் நேச்சுரோபதி, மேலும் முத்ராஸ் என்ற தலைப்பில் மாஸ்டர் திருமதி பூர்ணிமா தினேஷ், மாஸ்டர் திரு டாக்டர் கௌதம் ஐயா அவர்கள், மாஸ்டர் திரு ரமராஜேந்திரன் ஐயா அவர்கள் உரையாற்ற உள்ளவர்கள். நாளை மாலை நிகழ்ச்சியும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் பதஞ்சலி யோக சுத்ரா பகுதி 1 என்ற தலைப்பில் மிகச்சிறந்த முறையில் கருத்துக்களை கூறிய சீனியர் மாஸ்டர் திருமதி லதா சந்திரசேகர் மேடம் அவர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர்
குருஜி உயர்திரு டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி.